السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله العلي العظيم. وفي الحديث: شهر رجب شهر الله، شهر شعبان شهري، شهر رمضان شهر الأمة. هكذا قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். கிருபையுள்ள ரஹ்மான் ஜும்ஆவுடைய ஃபர்தான கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிற நம் எல்லோரையும், இனி வர இருக்கிற அனைவரையும் அவனால் கபூல் செய்யப்பட்ட, பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லோர்கள், நாதாக்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள்புரிவானாக. புனிதமிக்க ரஜபு மாதம் பிறந்திருக்கிறது. ரஜபு மாதம் என்பது பல்வேறு வகைகளில் அது சிறந்த புண்ணியமான ஒரு மாதம். யுத்தம் ஹராமாக்கப்பட்ட புனித மாதங்கள் என்று குர்ஆன் ஷரீஃபிலே 4 மாதங்கள் அடையாளப்படுத்தப்படுகிறது. இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரா. அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12. இது வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் இருந்து வருகிற ஒரு கணக்கு. அதுல 4 ஹுரும் 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள். பலா தக்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். இந்த 4 மாதங்களில் நீங்கள் உங்கள் ஆத்மாவிற்கு நீங்கள் அநீதம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு கூறுகிறான். பொதுவாக 4 மாதம் புனிதமான மாதம் என்று நாம் சொல்கிற பொழுது 3 மாதங்கள் தொடர்ந்து வருகிறது. துல்கஅதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம். ஒரே ஒரு மாதம் அது தனியாக வருகிறது. அது ரஜபுல் ஃபர்து. அதற்கு பேரு தனித்த ரஜபு மாதம் என்று பெயர். தனியாக வருவதனால் அதற்கு ரஜபுல் ஃபர்து என்று பெயர். ரஜப மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொட்டு அல்ல, அதற்கு முன்பே அது ஒரு புனிதமான மாதமாக கருதப்பட்டு வந்திருக்கிறது. ஐயாமுல் ஜாஹிலியா என்று வர்ணிக்கப்படுகிற அறியாமை காலத்திலேயே அந்த மாதத்திற்கு புனிதமான மாதமாக அவர்கள் கருதி அதற்கு மதிப்பும் மரியாதையும் செலுத்தி வந்தார்கள் அரபிகள். அதிலே குறிப்பாக கபீலையே முலர் என்ற கோத்திரத்தார் அந்த மாதத்திற்கு மிகுந்த முக்கியத்துவமும் மதிப்பும் மரியாதையும் செய்து வந்தார்கள். முலர் கோத்திரம் என்பது
நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சந்ததி அங்கிருந்துதான் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனாருடைய வரிசையில் முதல் 7வது பாட்டனாராக வரிசையிலே வருகிறார். சங்கைக்குரிய பெருமானாருடைய முதல் பாட்டனார் அப்துல் முத்தலிப், அதற்கு அடுத்த 2வது பாட்டனார் ஹாஷிம், 3வது பாட்டனார் அப்துல் முனாஃப். இந்த வரிசையிலே 7வதாக வரக்கூடிய ஒரு பாட்டனார் தான் முதல். அந்த முதலோடு இந்த மாதத்தின் சேர்த்து ரஜபு முதலுடைய ரஜபு என்று இணைப்பு சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், பொதுவாக அரபிகள் இந்த மாதத்திற்கு கண்ணியம் செய்தாலும் முதல் கோத்திரம் குறிப்பிடத்தக்க வகையில, தனித்துவமிக்க வகையில இந்த மாதத்திற்கு ரொம்ப கண்ணியம் செய்வார். மற்ற அரபி கோத்திரத்தாரெல்லாம் என்ன செய்வார்கள் என்றால், சந்தர்ப்பத்திற்கு தோதுவாக மாதங்களை மாற்றிக்கொள்வார்கள், மாதத்தினுடைய பெயரையும் மாற்றிக்கொள்வார்கள். புனிதமான மாதம் ரஜபு மாதம் யுத்தம் செய்யக்கூடாது, அது ஹராமாக்கப்பட்ட மாதம், தடுக்கப்பட்ட மாதம் என்பது ஜாஹிலியா காலத்திலேயே அரபிகள் பின்பற்றி வந்தாலும் கூட, ஒருவேளை அவர்களுடைய யுத்தத்தினுடைய அந்த கால சூழ்நிலை, கார் மேகம் சூழ்ந்திருக்கிற அந்த நேரத்தில் ரஜபு மாதம் வந்துவிட்டால் உடனே அதை தள்ளி வைத்து விடுவார்கள். இந்த வருஷம் இந்த மாதம் ஹராமாக்கப்பட்ட தடுக்கப்பட்ட மாதம் அல்ல என்று வேறொரு மாதத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். சந்தர்ப்பத்திற்கு தோதுவாக மாதங்களையே, மாதத்தினுடைய புனிதத்தையே மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் அரபிகள். ஆனால் முதற் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் அந்த ரஜபனுடைய மாதத்தை ஆரம்பமாக எப்படி வரிசையிலே இருக்கிறதோ அதை போலத்தான் அவர்கள் அதை கருதுவார்கள். ஆனால் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் புகழ்வதற்கு முன்பாக, இஸ்லாமிய நாகரீகம் வருவதற்கு முன்பாக மற்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மாதங்களை அவர்கள் இஷ்டப்படி மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்துல, ஆரம்ப காலம், வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்தில் எந்த வரிசையில் மாதங்களின் அமைப்பு இருந்ததோ அதை போல யதார்த்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்த பொழுது, இன்று அதே வரிசையில் வந்திருக்கிற இந்த வரிசை, இந்த அமைப்பு இனி கியாமத் வரைக்கும் தொடரும் என்று இஸ்லாமிய அறிவிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். ஆனால் இந்த மாதம் அவர்களுக்கு முன்பே, அறிவிப்பதற்கு முன்பே, முதற் கோத்திரத்தார் பெருமானாருடைய பாட்டனார், 7வது பாட்டனாராக இருக்கிற முதற் அவர்கள் இடம் பெற்றிருக்கிற அந்த கோத்திரம் மிகுந்த கண்ணியமும் மரியாதையும் செய்து வந்ததனால் இந்த ரஜபு மாதத்திற்கு ரஜபு முதலுடைய ரஜபு என்ற சிறப்பு பெயர் அதற்கு வந்தது. இப்படி புனிதமான இந்த மாதத்தில பல்வேறு வகையான சிறப்பான வரலாற்று சிறப்புக்குரிய பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு மாதத்தினுடைய சிறப்பு என்பது, ஒரு நாளுடைய சிறப்பு என்பது, ஒரு வாரத்தினுடைய சிறப்பு என்பது, அதிலே நிகழ்கிற சிறப்பான புனிதமான சம்பவங்களை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுகிறது என்று வருகிற பொழுது, இந்த யௌமுல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமை ஏன் சிறப்பு? பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த வெள்ளிக்கிழமை சிறந்தது. ஏனென்றால் இந்த வெள்ளிக்கிழமையில்தான் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். அவர்கள் பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. மட்டுமல்ல, இந்த இதே வெள்ளிக்கிழமையில் தான் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தானார்கள். அவர்கள் இறந்த நாளும் இந்த வெள்ளிக்கிழமை தான் என்று, அது ஒரு புனிதமான நாள் என்பதற்கு, அது ஒரு சிறந்த நாள் என்பதற்கு அடையாளமாக, அளவுகோலாக நபியினுடைய பிறந்த நாளையும் நபி இறந்த நாளையும் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக உலகத்தில பிறந்த நாளை கொண்டாடுகிற நாம் இறந்த நாளை துக்க நாளாக நாம் அனுஷ்டிக்கிறோம். இஸ்லாமிய பார்வையில நபிமார்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சிறந்தவர்கள் பிறந்த மாதம் எப்படி வரக்கத்தான மாதமோ, கொண்டாடப்பட வேண்டிய புனிதமான மாதமோ, அதே போல அவர்கள் இறந்த நாளும் அது கொண்டாடப்படுகிறது. அதை புனிதமான நாளாக கருதப்படுகிறது.
அந்த வகையில தான் திங்கட்கிழமையை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது நோன்பு வைக்க வேண்டும் ஏன் என்று கேட்கப்பட்ட பொழுது யௌமுன் உலித்து ஃபீஹி, நான் பிறந்த நாள் திங்கட்கிழமை என்று பிறந்த நாளை குறிப்பிட்டு காண்பித்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே போன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வஸலாமு அலைய யௌம உலித்து யௌம அமூத்து, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் தங்களுக்கு தாங்களே வாழ்த்து சொன்ன பொழுது 3 நாட்களை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று நான் பிறந்த நாள், இன்னொன்று நான் இறக்கும் நாள், இன்னொன்று நான் திரும்ப எழுப்பப்படுகிற நாள் என்று குறிப்பிடுகிறார். ஆக சலாமத்தான வாழ்த்து சொல்லப்படக்கூடிய நாட்களில் பிறந்த நாளும் இறந்த நாளும் அது இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆனிலே அது பதிவாயிருக்கிறது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கிறிஸ்துமஸ் வாழ்த்து, ஈசா நபியுடைய பிறந்த நாள் வாழ்த்து குர்ஆன் சொல்கிறது. ஈசா நபியே அதை சொன்னார்கள். ஆனால் எது சரியான பிறந்த நாள் என்பது வருஷ ரீதியிலே அவர்கள் ஒரு காலத்தை ஒரு தேதியை நிர்ணயித்திருக்கிறார்கள். அதற்கு ஆதாரம் இருக்கிறதா இல்லையா அது சந்தேகத்திற்குரிய விஷயம். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொதுவாக நான் பிறந்த நாள் என்று வருகிற பொழுது இது சரியான நாள் எதுவோ அது வாழ்த்துக்குரிய நாள் என்பதை மாத்திரம் நாம் இங்கே விளங்கிக் கொள்கிறோம். ஆக இந்த நாள் சிறந்தது என்று வெள்ளிக்கிழமையை குறிப்பிடுகிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தான நாள் என்பதையும் சேர்த்து பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். ஒரு சிறந்த சம்பவம் ஒரு நாளில் ஒரு மாதத்தில் இடம்பெறுகிறது என்றால் அதனால் அந்த மாதம் அந்த நாள் சிறப்பை பெறுகிறது, புனிதம் பெறுகிறது. அந்த வகையில இந்த மாதம் சிறப்பானது என்று சொல்லுகிற பொழுது பல்வேறு வகையான புனிதமான காரியங்கள் சம்பவங்கள் இந்த மாதத்திலே நடந்திருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தாயார் சூழ்கொண்ட மாதம், அவருடைய கற்பத்திலே தரித்த மாதம் ரஜப மாதம் என்று வரலாறு சொல்கிறது. அந்த வகையிலும் இந்த ரஜப மாதம் சிறப்புக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. இது அல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே இடம்பெற்ற ஒரு அபூர்வமான சம்பவம், இதுவரை யாருக்கும் எந்த நபிக்கும் கிடைக்காத, நபி இல்லாத காரணத்தினால் யாருக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு அதிசயமான ஆச்சரியமான சம்பவம் தான் இஸ்ரா மிஅராஜுடைய சம்பவம். அந்த மிஅராஜுடைய சம்பவம் நடைபெற்ற மாதம் அது ரஜப மாதம் என்று நமக்கெல்லாம் தெரியும். சங்கைக்குரியவர்களே, இபாதத்துகள்ல சிறந்த இபாதத், ஈமானுக்கு பிறகு வணக்க வழிபாடுகளிலே சிறந்தது எது என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும், அது தொழுகை. அந்த தொழுகை ஃபரதாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட மாதம் இந்த ரஜபு மாதம் என்று வருகிற பொழுது, ஏனால் இஸ்ரா மிஅராஜிலே தான் அந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது என்றால் தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம் அது ஒரு சிறந்த மாதம் என்பதற்கான சரியான அளவுகோல்களில் அது குறிப்பிடத்தக்க ஒரு அளவுகோல், ஒரு அடையாளம் என்பதை நாம் எடுத்துக் கொள்கிறோம். அதே போல ஹிஜ்ரத், இஸ்லாமிய வரலாற்றிலே இடம்பெற்ற அந்த ஹிஜ்ரத் என்பது புனிதமான ஒரு சம்பவம், அல்லாஹ்விடத்திலே அருளையும் அன்பையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சம்பவம். ஹிஜ்ரத் என்பது எவ்வளவு மகத்தானது என்று சொன்னால், எவ்வளவு சிறப்பானது என்று சொன்னால், எவ்வளவு பாக்கியமானது என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், லவ்லல் ஹிஜ்ரத்து லகுந்து இம்ரஅம் மினல் அன்சார். ஹிஜ்ரத்தினுடைய பாக்கியம் என்று ஒன்று இல்லை என்றால், ஹிஜ்ரத்துக்கென்று ஒரு தனிச்சிறப்பு என்று ஒன்று இல்லை என்றால் நான் அன்சாரிகள் ஒருவனாக நான் ஆயிருப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் ஹிஜ்ரத் அதை சிறந்த ஒன்றாக இருக்கிற காரணத்தினால் நான் முஹாஜிர்களில் ஒருவன், ஹிஜ்ரத் செய்தவர்களில் ஒருவன் என்பதை ஒரு பெருமையாக பாக்கியமானதாக நான் கருதுகிறேன் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் பாக்கியமான ஒரு சிறந்த ஒரு அமல் தான் ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத் இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாக நடைபெற்ற ஹிஜ்ரத் அது ரஜப் மாதத்திலே நடந்தது. மதீனாவை நோக்கி சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கூட்டம் கூட்டமாக ஹிஜ்ரத்துக்கு சென்றார்கள். அதற்கு முன்னரும் சிலர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். ஆனால் அதற்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களின் ஒரு கூட்டத்தை ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில பல்வேறு சஹாபாக்களை ஹிஜ்ரத் செய்வதற்கு சிபாரிசு செய்த ஒரு நாடு அபிசீனியா நாடு. நீங்கள் அபிசீனியா நாட்டுக்கு செல்லுங்கள், இந்த நாடு, இந்த ஊர் மக்கா உங்களுக்கு தொந்தரவு செய்கிறது, உங்களுக்கு இடையூறு செய்கிறது, உங்களுக்கு வேதனையை தருகிறது,
அதனால் நீங்கள் அபிசீனியாவுக்கு செல்லுங்கள், அங்கே இருக்கிற அரசர் நல்லவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபிசீனியா மன்னரை குறித்து புகழ்ந்து, அந்த நாட்டுக்கு செல்லுங்கள், அவர் நியாயமாக நடந்து கொள்ளக்கூடியவர், அநீதம் செய்யப்படுவதை அவர் அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லி அபிசீனியா நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்ய அனுப்பி வைத்தார்களே, அந்த மகத்தான ஹிஜ்ரத் நடைபெற்றது இந்த ரஜப மாதம். இப்படி பல்வேறு வகையான சிறப்பான சம்பவங்கள் நடந்தது இந்த ரஜப மாதத்தில் என்பதை நாம் பார்க்கிறோம். சங்கைக்குரியவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்துல பரக்கத்தை குறித்து நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்ற துஆவை நாம் கேட்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்துல இதை ஒரு வழிமுறையாக ஆக்கி தந்தார். ரஜப மாதம் நுழைந்து விட்டால், இதா தஹல ரஜபு, ரஜப மாதம் நுழைந்து விட்டால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதுவார்கள் என்று சஹாபாக்கள் நமக்கு அந்த ஹதீஸை அறிவித்து தருகிறார்கள். இந்த மாதத்தில் பரக்கத் செய் என்று அல்லாஹ்விடத்திலே ஏன் கேட்க வேண்டும் என்றால், இந்த மாதம் பரக்கத் இறங்கக்கூடிய ஒரு மாதம், அருள் இறங்கக்கூடிய ஒரு மாதம், அருள் தங்கியே நிற்கிற இந்த மாதத்திலே மேலும் பரக்கத்துகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்திலே இப்படி ஒரு துஆவை கேட்கும்படி நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. குர்ஆனிலே பரக்கத் என்பது 5 இடங்களிலே 5 விஷயத்தை அது பரக்கத்தானது என்று குறிப்பிடுகிறது. அதிலே ஒன்றாவது என்னவென்றால் காபா, மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராமை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற பொழுது முபாரகா என்று சொல்கிறான், பரக்கத்தான மஸ்ஜித் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை குறித்து சொல்கிறான். இரண்டாவது மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பைத்துல் முகத்தஸை குறித்தும் அல்லாஹ் சொல்கிற பொழுது பாரக்கனா ஹவுலஹு, அந்த மஸ்ஜிதை மட்டுமல்ல அந்த மஸ்ஜிதை சுற்றியுள்ள பிராந்தியங்களையும் நாம் பரக்கத் செய்தோம் என்று அந்த இடங்களை பரக்கத்தான ஒரு இடமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மூன்றாவதாக அல்லாஹ் தண்ணீரை பரக்கத்தானது என்று குறிப்பிடுகிறான். வானத்திலிருந்து நாம் தண்ணீரை இறக்கினோம் என்று சொல்கிற ரப்பல் ஆலமீன், வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் முபாரக்கா, பரக்கத்தான தண்ணீரை நாம் இறக்கினோம். மேகத்திலிருந்து வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கக்கூடிய அந்த அருள் மழையை, அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த வாட்டரை அல்லாஹ் முபாரக்கான தண்ணீர் என்று குறிப்பிடுகிறான். முபாரக்கான தண்ணீராக இருக்கிறதுனால் அதுல நிறைய மருத்துவ குணமும் இருக்கிறது. அந்த மழை தண்ணீர் நேரடியாக நாம் பிடித்து, சங்கைக்குரிய பெருமக்களே, அது தரையிலே வந்து விழுவதற்கு முன்பாக, நதியிலே கிடப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து பிறக்கிற சுரக்கிற அந்த பரக்கத்தான தண்ணீர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிற அந்த தண்ணீரை பிடித்து நாம் அதிலே மருந்தை சேர்த்து சாப்பிட்டால் அந்த ஷிஃபா அதிலே இருக்கிறது, நம்முடைய நாட்டம் அதிலே நிறைவேறும் என்பதை பல்வேறு வகையான மருத்துவ குறிப்புகள் நம்முடைய முன்னோர்களான சஹாபாக்களும் நாதாக்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். தங்கக்கூடிய பெருமக்களே, அந்த வகையில தண்ணீர் இறங்கக்கூடிய அந்த தண்ணீரை மாஅம் முபாரக்கா, பரக்கத்தான தண்ணீர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஜெய்தூன் மரம், ஷஜரத்தம் முபாரக்கா என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆலிவ் ஆயில் எடுக்கப்படுகிற அந்த ஜெய்தூன் மரத்தை குறித்து அல்லாஹ் சொல்கிற பொழுது ஷஜரத்தும் முபாரக்கா, பரக்கத்தான அந்த மரம் என்ற ஜெய்தூன் ஆலிவ் ஆயில் மரத்தை குறிப்பிடுகிறான். இப்படி பரக்கத் என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ் 5 விஷயத்தை சொல்லுகிற பொழுது அந்த பரக்கத்தை ரஜப மாதத்திலே கேளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜப மாதத்தில் நீ பரக்கத் செய்வாயாக, ஷஅபான் மாதத்தில் நீ பரக்கத் செய்வாயாக, வ பல்லிக்னா ரமலான், ரமலான் எங்களுக்கு கிடைக்க செய்வாயாக என்று துஆ செய்கிறார். எனவே ரமலானுக்கு முன்னோடியாக, ரமலானுக்கு முன்னுரையாக, சாதாரணமா சொல்வார்கள் அல்லவா, யானை வரும் முன்னே மணி யோசை வரும் முன்னே என்று சொல்வார்கள் அல்லவா, ரஜப மாதம் பிறந்து விட்டால் ரமலான் வரப்போகிறது என்பதை முன்னறிவிப்பு செய்கிற ஒரு மாதமாக, தோரணை வாயிலாக, ரமலானை வரவேற்கிற ஒரு தோரணை வாயிலாக ரஜப மாதம் இருக்கிறது. அதிலே பரக்கத்தை கேட்கும்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ரஜபிலே அல்லாஹ் பரக்கத் செய்தால் என்ன நடக்கும், அதனால் என்ன பிரயோஜனம் என்றால், சங்கைக்குரிய பெருமக்களே, அதிலே பல்வேறு வகையான அர்த்தங்களும் விளக்க உரைகளும் இருந்தாலும், ரஜபிலும் ஷஅபானிலும் அல்லாஹ் பரக்கத் செய்கிற பொழுது, அதற்கு பிறகு ரமலான் கிடைக்கிற பொழுது, அந்த ரஜப மாதத்தில பரக்கத் செய்தனுடைய பலன், அதனுடைய அடையாளம் என்னவென்றால், ரமலான் நமக்கு கிடைக்க பெற்றால்
அதிலே நாம் நிறைய அமல்கள் செய்வதற்கு, அந்த ரமதானை சரியாக முறையாக ஒழுங்காக பயன்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கிடைக்கும். சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த வகையிலே ரஜப மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே வரக்கத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், 4 மாதங்கள் புனிதமானது, எனவே இந்த மாதத்திலே மட்டும் நீங்கள் இந்த மாதத்திலே நீங்கள் குறிப்பாக அநியாயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அநியாயம் என்பது 2 வகை இருக்குது. நம்ம அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், மனசை காயப்படுத்துறது, நோவினை செய்வது, அவங்களுக்கு தர வேண்டிய உரிமைகளை தராமல் கொடுக்காமல் மறுப்பது, அதை பறித்துக் கொள்வது, இதுவெல்லாம் அடுத்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அநியாயம். இன்னொன்று பாவம் செய்வது. இந்த 2 பாவம், 2 வகையான அநியாயமும் அதனுடைய பாதிப்பு நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய அநியாயம்தான். எனவேதான் அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். அடுத்தவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் அதை பறித்து அநியாயமாக அடுத்தவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை நீங்கள் அபகரித்துக் கொண்டால் அது உங்களுக்கு நீங்களே தீ வைத்துக் கொண்ட ஒரு அபாயம் அதிலே இருக்கிறது. காரணம், அதனுடைய விளைவு, அதனுடைய பாவம் உங்களுக்கு வருகிற பொழுது அதனுடைய தண்டனையை நீங்கள் தான் அனுபவிப்பீர்கள். அதே போல பாவங்கள், ஹராமான காரியங்கள், தடுக்கப்பட்ட காரியங்கள், நாம் எதை செய்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுவும் நமக்கு நாமே செய்யக்கூடிய ஒரு அநீதி, ஒரு அநியாயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே குர்ஆன் சொல்லும், உங்கள் நஃப்ஸுக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்யாதீர்கள் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் பாவம் செய்யாதீர்கள், அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள் என்ற அர்த்தத்தை நாம் சரியாக முறையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அநியாயம் செய்வதற்கு, செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காலம்லாம் குறிப்பல்ல. எல்லா காலத்திலையும் அநியாயம் செய்யக்கூடாது, எந்த காலத்திலையும் அநியாயம் செய்யக்கூடாது. பாவம் செய்யக்கூடாதுன்னா எந்த காலத்திலையும் பாவம் செய்யக்கூடாது. ஆனா குறிப்பாக இந்த 4 மாதத்தை குறிப்பிட்டு, புனிதமான இந்த 4 மாதத்தில் நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள், பாவம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்ற மாதத்தில் நாம் செய்யக்கூடிய பாவத்தை விட இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய பாவத்தினுடைய விளைவு கடுமையானது. பொதுவா பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது. அது பள்ளிவாசல தான் பேசக்கூடாதுங்கிறது இல்லை, வெளியிலையும் பேசக்கூடாது. கடையில தான் பேசக்கூடாதுங்கிறது, பள்ளிவாசல தான் பேசக்கூடாதுங்கிறதுல கடையில வச்சும் பேசக்கூடாது. ஆனால் பள்ளிவாசலை வச்சு போய் சொன்னீங்கன்னா அந்த பாவத்தினுடைய கடுமை 2ம் ஒன்று அல்ல. வெளியிலே செய்யக்கூடிய பாவமும் அதே பாவத்தை நீங்கள் மசீதுக்கு உள்ளே செய்கிற பாவமும் 2ம் ஒன்றல்ல. இதனுடைய கடுமை, இதனுடைய விளைவு, ஆபத்து கொஞ்சம் அதிகமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லா இடத்துலையும் தப்பு செய்யக்கூடாது, எல்லா இடத்துலையும் பாவம் செய்யக்கூடாது. ஆனா மஸ்ஜிதுல் ஹராம்ல, புனிதமான அந்த மக்காவுல, காபாவில் இருக்கும் பொழுது செய்யவே கூடாது. அப்படி செய்தால் உடனே தண்டனை நிறைவேறிவிடும், உடனே இறங்கிவிடும். சஃபா மர்வாவுல 2 சிலைகள் இருந்தது. அந்த 2 சிலைகள் என்ன சிலை? மனிதர்களாக இருந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஹரமிலே வைத்து ஜினா செய்து விட்டார்கள், விபச்சாரம் செய்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய கோபம், சாபம் உடனே இறங்கி அவளை அல்லாஹ் கல்லாக மாற்றி விட்டான். அந்த கல்லைத்தான் ஒரு பக்கம் சஃபாவிலே வைத்தார்கள், இன்னொரு பக்கம் மர்வாவிலே வைத்தார்கள். அந்த சிலைகளை பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும், இந்த இடத்தினுடைய புனிதம் நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் இந்த இடத்திலே பாவம் செய்த காரணத்தினால் அவளை உருமாற்றி கல்லாக ஆக்கிவிட்டான் என்ற உணர்வை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த 2 சிலைகளும் அங்கு வைக்கப்பட்டது. வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். என்றால் மற்ற இடத்துல பாவம் செய்வதும் ஹரம்ல வைத்து பாவம் செய்வதும் 2ம் ஒன்றல்ல என்று விளங்கிக் கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஹரம்ல வைத்து பாவம் செய்வது அல்ல, பாவம் செய்வதாக நினைத்தாலே நாம் வேதனை செய்வோம் என்று சொல்கிறார். நாம் அவர்கள் நாடினாலே நாம் அவர்களுடைய அதாவை கொண்டு சுவைக்க செய்வோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அந்த வகையில எந்த மாதத்திலையும் தப்பு செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. ஆனா இந்த குறிப்பான இந்த 4 மாதங்களிலே குறிப்பிட்டு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள், பாவம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் குறிப்பாக இந்த மாதத்தில் நாம் தவறுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும், தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலேயும் மற்ற மாதத்தை போல ஹராமான மற்ற காரியங்களை நாம் செய்தால் இதனுடைய விளைவு கடுமையானது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே எச்சரிக்கை செய்கிறான். ஆக புனிதமான இந்த 4 மாதங்களில் ஒரு மாதம்தான் ரஜப மாதம். இந்த ரஜப மாதத்திலே நாம் அதிகமான இபாதத்துகளை செய்து
அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். பாவங்களை இந்த மாதத்திலே செய்யாமல் தவிர்த்து அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. بحق سيدنا محمد وآل سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا الحمد لله رب العالمين.